வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்ணிற மேகங்கள் கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலையில் ரேடியோ ஜாக்கி தேர்விற்காக பெரும் உற்சாகத்துடன் வானொலி நிலையம் கிளம்பிய பிரபாகரிடம், ரொம்ப பேசி அவங்கள படுத்திடாத, அதே சமயம் ஓவரா அடக்கி வாசிச்சு வேலையை கோட்டை விட்டுறாத என்ற அறிவுரையுடன் கௌசல்யா வழி அனுப்பி வைக்க, என்னை என்னதான் பண்ண சொல்றக்காவ்? இப்ப நீ பேசுனியே, அதே மாதிரி ஒண்ணுமே புரியாத லெவலுக்கு பேசவா? அப்படி பேசினா கல்லடி இல்ல, செருப்படி வாங்கும் அபாயம் தெரியுதேம்மா, தெரியுதே என்று பதிலுக்கு ராகம் இழுத்து அவளது ஆசிர்வாதமாய் ஒரு அடியை முதுகில் வாங்கிக் கொண்டு நிம்மதியடைந்த மனதுடன் ரேடியோ ஜாக்கி தேர்விற்காக வானொலி நிலையத்திற்கு பறந்தான் அவன். 3 மணி நேரத்திற்கு மேலாய் நடந்தேறிய தேடுதல் வேட்டையில் பிரபாகர் உட்பட 3 பேர் தேர்வாக, ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் என்ற கோவலுடன் வீடு வந்து சேர்ந்தான் நம் கதாநாயகன். மதியம் 2 மணிக்கெல்லாம் வீட்டினுள் நுழைந்த பிரபாகரின் சத்தம் குழந்தைகளை தூங்க பண்ணி கொண்டிருந்த கௌசல்யாவை எட்டியதோ இல்லையோ, தூக்கத்தின் வாசற்படிக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த மக்கள் இருவரும் பீப்பா என்று அலறிக்கொண்டே படுக்கையை விட்டு வெளியே விரைந்தனர். ஹாய்டா குட்டீஸ், சித்தப்பாக்கு புது வேலை கிடைச்சிடுச்சுடா, வாளுங்களா, இந்தாங்க ஸ்வீட், குலோப் ஜாமுன், குண்டு குண்டு குலோப் ஜாமுன், உங்களை மாதிரி குண்டு குண்டா என்று அவர்களது கன்னத்தை வலிக்காது கிள்ளி தான் கொண்டு வந்திருந்த குலோப் ஜாமுன் ஒன்றை இருவர் வாயிலும் திணித்தான். கங்க்ராட்ஸ்டா பிரபா என தன் வாழ்த்தை முதலில் சொல்லியவள், போதும்டா, நேத்து வேற நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்காங்க, ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா பரத்துக்கு சட்டுன்னு சளி பிடிச்சிடுது, வேணாம் போதும் விடு என மக்களின் வயிற்றை குலோப் ஜாமூனின் தாக்கத்தில் இருந்து விடுவிக்க முயன்றாள். அம்மா போ என்ற கௌசல்யாவை தள்ளிவிட்ட பரத், இன்னும் ஒன்று குலாப் ஜாமுன் பீஸ் என்று சித்தப்பாவிடம் கொஞ்சினான். இப்போ சாப்பிட்டா ஒன்னே ஒண்ணுதான், அப்புறமா சாயங்காலமா அப்பா வருவாங்களே, அப்ப சாப்பிட்டா சித்தப்பா 2 குலோப் ஜாமுன் தருவேனே, 1 பெருசா 2 பெருசா என்ற ஒரு விரல் இரு விரல் என்று மாற்றி மாற்றி காட்டி பிரபாகர் விரல் வித்தை காட்ட, மாலையில் கிடைக்கப் போகும் 2 குலோப் ஜாமுன்களை அசை போட்டவாறே இரு பொடியன்களும் அடங்கி போயினர். இருவரது முகமும் சமாதானத்திற்கு வந்துவிட்டதை கவனித்த கௌசல்யா, தூங்கலாமா என்று அழைக்க, பீப்பாவோட என்ற கோரசுடன் அவர்கள் பிரபாகரனிடம் ஒண்ட, போங்கடா போங்க, இன்னைக்கு வேணும்னா இந்த பீப்பா தூங்க பண்ணுவான், நாளைக்கே எங்கிட்ட தான் வரணும் என்ற கௌசல்யா கழுத்தை ஒடித்து கொண்டே பிரபாவின் மதிய உணவை கவனிக்க உள்ளே நகர, வாங்கடா ராஜாஸ், உங்க அம்மாக்கு லாட்ஸ் ஆஃப் பொறாமை, அவளை அப்படியே லூஸ்ல விட்டுட்டு நாம போய் தூக்கத்தை டைட்டா பிடிச்சுப்போம் என்று பையன்களை ஒட்டி கொண்டு தன் அறைக்குள் சென்றவன் அடுத்த 1/2 மணி நேரத்தில் சோம்பல் முறித்தவாறே வெளியே வந்தான். சமையலறையை நோக்கி, அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே என்று தொடங்கி மேசையில் தாளமிட்டவாறே, கொஞ்சம் பழைய சோறு இருந்தா போடுங்கம்மா, உங்க புருஷனுக்கு எடுத்து வச்ச மீதி போக இருக்கிறது எனக்கு கொடுங்கம்மா, வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தற. ஒரு சாம்பிள் வாழ்த்து, தோ மாமியார் நாத்தனார் சண்டை இல்லாமல் குஜால்சாய் இருக்கும் உன் வாழ்வில் ஓரகத்தி சண்டை ஏகபோகமாய் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று அவன் ராகத்துடன் இழுத்து முடித்த போது மேசை மீது சாப்பாடும் தலை மீது ஒரு அழுத்தமான கொட்டும் ஒருங்கே விழுந்தது. தாதா செம பசி என்ற வேகமாய் உணவை அள்ளி உண்டவனின் முன்னே அமர்ந்த கௌசல்யாவிடம் தான் தேர்வான முறையை தனக்கே உரிய பாணியில் சிரிப்பும் சந்தோஷமுமாய் சொல்லி முடித்தான். முடிவில், அங்கேயே கேன்டீன் இருந்தது கவ், என்னோட வந்தவங்க எல்லாரும் அங்கேயே சாப்பிடலாம்னு சொன்னாங்க, பட் எனக்கு அங்க சாப்பிட சுத்தமா மூடே இல்லை, அதான் இங்க ஓடி வந்துட்டேன் என்றான் பிரபாகர் தயிரை சோற்றில் விட்டு பிசைந்தவாறே. கௌசல்யாவின் மனதில் வேறு ஓடியது. தன் கணவன் சுதாகரை போல் வெளியிடங்களில் உண்ணுவதை அறவே தவிர்ப்பவன் இல்லை என்றாலும் அவன் கூறிய மூடு பல சமயங்களில் தகிடு தத்தமாடிவிடும். எடுத்துக்காட்டாக கௌசல்யாவும் வெங்கடாச்சலமும் தங்களது சொந்த ஊரான கும்பகோணத்தில் நடக்கும் விசேஷங்களுக்கு செல்லும் போது சுதாகருக்கும் பிரபாகருக்கும் தேவையான உணவு வகைகளை செய்து வைத்துவிட்டு செல்லும் வழக்கமுடையவள் கௌசல்யா. சுதாகருக்கு வீட்டு உணவே பிரதானம் என்பதால் அவன் உண்டு விட, பிரபாகர், எனக்கு வீட்டில் சாப்பிட மூடே இல்லை கவ், ஸோ வெளியே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டேன், நூடுல்ஸ் சாப்பிட்டேன் என்று வீட்டில் இருக்கும் உணவை வீணாக்குவான்.
சரி, இவன்தான் வீட்டில் உண்ணவில்லையே என்று அடுத்த முறை பிரபாகருக்கு செய்து வைக்காமல் போனால், அதென்ன உன் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்க? எனக்கு வீட்ல தோசை சாப்பிடணும் போல இருக்கு. மாவு வேணும். எப்படி ஆட்டுறதுன்னு சொல்லு என்று அவளை தொலைபேசியில் தொல்லை செய்து படுத்து எடுத்து விடுவான். உணவு என்றில்லை, உடை விஷயத்திலும் அப்படித்தான். பெண் பிள்ளைகள் கூட தோற்று விடுவார்கள் என்பதற்கிணங்க ஒரு சட்டை எடுப்பதற்கு பிரபாகருக்கு குறைந்தது 2 மணி நேரம் பிடிக்கும். சட்டையை விட்டு விடலாம், ஒரு ஜீன்ஸ் எடுக்கவே அவனுக்கு 1 மணி நேரம் பிடிக்கும். ஒரு முறை அவனுடன் துணி கடைக்கு சென்ற ரம்யா வீட்டுக்கு வந்ததும் ஒப்பாரி வைக்காத குறைதான். அண்ணி, ஜீன்ஸ்ல என்ன அண்ணி இருக்கு? ப்ளூ கலர்லயே 10 ஜீன்ஸை எடுத்து போட்டு இதுல எது நல்லா இருக்குன்னு கேக்குறான். என் கண்ணு தான் நொல்லை கண்ணான்னு எனக்கே சந்தேகம். ஏண்டா இதுல எல்லாமே ப்ளூவா தானே இருக்குன்னு சந்தேகமா கேட்டா, ஐயோ, ப்ளூ கலர்ல இருக்க எல்லா ஷேடையும் பத்தி எனக்கு பாடம் எடுக்காத குறைதான். ராவிட்டா அண்ணி, அதுக்கு மேல அதுல 5 ஜீன்ஸ் எடுத்து எல்லாமே ஒரே சைஸ் தான். அதை போட்டு பார்த்து முடிவுல ஒன்னாவது எடுத்திருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே எடுக்கல அண்ணி. ஏண்டான்னு கேட்டா துணி சரியில்லையாம். ஜீன்ஸ்ல என்னண்ணி துணி? ஐயோ, இனிமேல என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் இவனோட மட்டும் கடைக்கு போகவே மாட்டேன். அப்பா சாமி என்று பெரிய கும்பிடு போட்டவள்தான். அதன் பின்னர் பிரபாகர் ஷாப்பிங் என்றால் பின்னங்கால் பிடரியில் தெறிக்க ஓடி விடுவாள். உணவு உடை என்ற அடிப்படை விஷயங்களில் மட்டும் இல்லாமல் வேலையிலும் அவன் அப்படித்தான். அவனது பிடித்தத்திற்கு ஏற்ப அவன் வேலை செய்யும் பாங்கு மாறிக்கொண்டே போகும். அவனுக்கு பிடித்திருந்தால் 200% உழைப்பை கொடுப்பவன். தனக்கு பிடிக்காத வேலை என்றால் சுத்தமாய் மந்தமாகி விடுவான். கேட்டால் எனக்கு மூடே இல்லை என்று அலுப்புடன் பதில் வரும். அதே பழக்கம் இந்த ரேடியோ ஜாக்கி வேலையிலும் தொடராது என்ற என்ன நிச்சயம்? அந்த சந்தேகத்தினாலே, பிரபா, உன்னோட வாய்ஜாலத்துக்கு இந்த வேலை கிடைச்சது பெரிய விஷயமே இல்லை. ஆனா எந்த வேலைனாலும் முழு மனசோட செய்யணும் பிரபா. மூடு சரியில்லை, எனக்கு பிடிக்கலைன்னு அதுல சின்னதா சுணக்கம் காட்டினாலும் பேர் கெட்டுடும். இது ஐடி வேலை மாதிரி இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கலைன்னா இன்னொன்னுக்கு மாத்திக்க. வருஷம் முழுசும் ஒரே மாதிரியான வேலை என்றாள் கௌசல்யா எச்சரிப்பது போல. ஒரே மாதிரியான வேலை தான். ஆனா தினம் பேசும் மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை, எண்ண ஓட்டம், கணிப்பு எல்லாமே மாறுபடும் கௌ. ஸோ எனக்கு இந்த வேலையில சலிப்பு தட்ட வாய்ப்பே இல்லை என்ற பதில் சொன்ன பிரபாகரனின் குரலில் உறுதி, நிச்சயம் இருந்தது. அதுவும் இல்லாம இந்த வேலை முழு நேர வேலை இல்லையே. சாஃப்ட்வேர் வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் இங்க குறையுங்கிறதால எனக்கு இந்த வேலை கண்டிப்பா பிடிக்கும் என்றான் மிகுந்த உறுதியுடன். அவனது வாக்கு போல டவுசர் கால நினைவுகள் என்ற ரேடியோ நிகழ்ச்சியை மிகுந்த உற்சாகத்துடனே தொகுத்து வழங்க துவங்கினான் பிரபாகர். இவனுக்குன்னு டாபிக் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாரு என்ற தலையில் அடித்து கொண்டாலும் அவனது முதல் நேரலையின் போது அவனது குடும்பம் மொத்தமும் கூடவே நண்பர்கள் மூவரும் பிரபாகரனின் வீட்டில் கூடி ரேடியோவின் முன்னே ஆர்வத்துடன் அமர்ந்திருந்தனர். உங்கள் காதுகளுக்கு இனிமை சேர்த்து கொண்டிருப்பது உங்கள் இசை சாரல். வணக்கம், வந்தனம். நான் உங்க புது ஆர்ஜே பிரபா. பிரபாவதி, ரத்ன பிரபா. இதோட சுருக்கம் இல்லை பிரபா, பிரபாகரின் சுருக்கமே பிரபா. போதும்டா உன் சுய பிரதாபம். நிகழ்ச்சிக்கு வான்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இதோ நானே ஒரே தாவா தாவிட்டேன். டொட்டடாய் என்ற வாயால் அவன் மியூசிக் போட்ட வேளையில் வீட்டில் உன் குரங்கு புத்தி உன்னை விட்டு அவ்வளவு லேஸ்ல போயிடுமா என்று டைமிங் கமெண்ட் அடித்தான் விக்னேஷ். வானொலி நிலையத்தில் இருந்து பிரபாகரின் குரல் தொடர்ந்து ஒலித்தது. இது உங்களது வசந்த கால நினைவுகளை அசை போடும் அற்புதமான நிகழ்ச்சி. வசந்த காலம் என்றதும் எல்லோரும் உங்க ஆளோட ஊர் சுத்தின நினைவுகளை கொட்டிராதீங்க. என்னால ரேடியோ ஸ்டேஷன்ல மிதக்க முடியாது. இது நம்மளோட பள்ளி கால நினைவுகளின் அணிவகுப்பு. பள்ளியில நோனோ, இவன் என்னடா நாம பல்லியை அடிச்ச கதையை சொல்றானேன்னு நினைக்காதீங்க. தூய தமிழ்ல சொல்லணும்னா ஸ்கூல் கால நினைவுகள். வீட்டில் ஐயோ, இவன் மொக்கைய தாங்க முடியலையே என்று ரம்யா தலையில் அடித்து கொள்ள, நல்லா தானே இருக்கு, நானே இவன் என்னடா பள்ளி பள்ளின்னு கூவறானேன்னு பார்த்தேன். நல்ல வேலை ஸ்கூல்னு தெளிவுபடுத்திட்டான் என்றான் அவர்கள் குழுவின் ஜந்து நரேன். அடடே, உனக்கு ஸ்கூல் கூட புரியுமா? நான் பைனரி கோட்ல சொன்னாதான் விளங்குமோன்னு நினைச்சேன். பைனரி கோடுல சொன்னாதான் விளங்குமோன்னு நினைச்சேன் என்று ரம்யா காலை வார அங்கே ஒரு சண்டை உதயமானது. அவர்கள் அடித்து கொண்டு நாறுவது பிடிக்காதது போல் பிரபாவின் குரல் தொடர்ந்து கேட்டது. ஸ்கூல்ல நாம் எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம்? டவுசர், அதான் இந்த பேரு.
நோ நோ, பொண்ணுங்க அடிக்க வராதீங்க. ட்ரவுசருக்கு பதிலா உங்களுக்கு பாவாடை. உங்கள் பாவாடை கால நினைவுகளை என்னிடம் கொட்டுங்கள். எப்பவும் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் வேணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் என்னோட டவுசர் கால நினைவுகளை பகிர்ந்துக்க போறேன். நாளையிலிருந்து உங்க டர்ன். ஓகே? இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு என்றவனின் குரலின் பின்னே ஒரு புதிய சினிமா பாட்டு ஒலிக்க ஆரம்பித்தது. என்ன சொல்லப் போகிறான் என்ற ஆர்வத்துடன் வீட்டினர் அனைவரும் காத்திருக்க 5 நிமிடத்தில் பிரபாகர் மீண்டும் பேச ஆரம்பித்தான். ஸ்கூல்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது எங்க தமிழ் ஐயா தான். ஸோ அவரோட நேர்ந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தில் இருந்து ஆரம்பிப்போம். எங்க தமிழ் ஐயா ரொம்ப அழகா பசங்களுக்கு புரியற மாதிரி லோக்கலா பாடம் நடத்துவாரு. அன்னைக்கு பாஞ்சாலி சபதம்னு பாடம் நடத்தினார். டேய், திரௌபதிக்கு ஏன் பாஞ்சாலின்னு பேர் வந்துச்சு தெரியுமாடான்னு கேட்டுட்டு அவரே அதையும் சொன்னாரு. திரௌபதி அர்ஜுனன் வில்லு வித்தை காட்டி கல்யாணம் பண்ணி கொண்டான். அப்புறம் திரௌபதியை கூட்டிக்கிட்டு பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பாண்டவரோட அம்மா புறக்கடையில வடகம் காய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாசல்ல இருந்து அர்ஜுனன், அம்மா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருன்னு சொல்ல, அம்மாவோ என்ன கொண்டு வந்திருந்தாலும் 5 பேரும் சரியா பங்கு போட்டுக்கோங்கப்பான்னு பதில் கொடுக்க, பஞ்ச பாண்டவர்களும் அம்மா பேச்சை தட்டாம 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திரௌபதியை. அவர் சொல்லிக்கிட்டே போனாரா, இங்க எங்க பசங்க ஐயோன்னு அலற, அதுல இருந்து திரௌபதி பேரு பாஞ்சாலின்னு ஆயிடுச்சுன்னு முடிச்சார் ஐயா. அப்ப சில பசங்க குசு குசுன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டேய், அங்க என்னடா சிரிப்புன்னு ஐயா அதட்டினதுக்கு, ஐயா இவன் சொல்றான், நல்ல வேளை பாண்டவர்கள் 5 பேரு, 4 பேரு இருந்தாக்கா நட்டுவாக்காளி அப்படின்னு பேரு வச்சிருப்பாங்கன்னு சொன்னானுங்க பாருங்க. செம சிரிப்பு. சரி சரி, இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு வாங்க, இதோட தொடர்ச்சியை அப்புறம் பார்ப்போம் என்று தேய்ந்து மறைந்தது பிரபாகரின் குரல். இங்கே வீட்டிலோ சிரிப்பில் கரைந்திருந்த அனைவரும், ஸ்கூல் படிக்கும்போதே தருதலையா தெரிஞ்சிருக்கானே, என்னண்ணி அவனை வளர்த்திருக்கீங்க என்று அனைவரும் கௌசல்யாவை பிடி பிடி என்று பிடிக்க ஆரம்பித்தனர். டே சும்மா இருங்கடா, அவன் 5வது படிக்கிற வரைக்கும் எங்க அம்மா தாண்டா அவனை வளர்த்தாங்க. கௌசி அப்புறம்தான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா என்று பன்னாட்டு நிறுவன தலைவர் போல் சுதாகர் தன் மனைவியை அவர்களிடமிருந்து காக்க, ஆகா தாயை இப்படி டீல்ல விட்டு தாரத்தை சப்போர்ட் பண்றீங்களே அண்ணா, உங்க அம்மாவோட ஆவி கூட இதை மன்னிக்காது என்று ரம்யா அவனை வார, சுதாகரோ சற்றும் சளைக்காமல், அடுத்த வேளை சாப்பாடு கௌசி தானே போடணும், எங்க அம்மாவா போடுவாங்க என்று கண் சிமிட்டி சிரித்தான். இவர்களது சிரிப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தபோது பாட்டு முடிவடைந்து பிரபாகர் பேச துவங்கி இருந்தான். இங்க பசங்களோட அரும் பெரும் கண்டுபிடிப்பை அப்படியே புறம் தள்ளிவிட்டு ஐயா திரும்பவும் பாடத்துக்கே போயிட்டாருங்க. இப்போ கிருஷ்ணர் பாண்டவர்கள் வீட்டுக்கு வந்த கதையை சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே அவர் வாய்ஸ்ல சொல்றேன். ஒரு முறை கிருஷ்ணர் சாப்பாட்டுக்கு சில முனிவர்களை கூட்டிட்டு பாண்டவர்கள் வீட்டுக்கு வந்தாரு. சொல்லாம கொள்ளாம திடீர்னு கூட்டிட்டு வந்தா எந்த வீட்டுல தான் சோறு இருக்கும்? பாஞ்சாலி என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்னா. உடனே கிருஷ்ணர் குளிச்சுட்டு வாங்கன்னு முனிவர்களை நைஸா அனுப்பி வச்சுட்டு பாஞ்சாலிகிட்ட, எனக்கு ஒரு கவளம் சோறு கொடு, நான் உன் கவலையை தீக்கிறேன்னாரு. பாஞ்சாலியோ, ஐயோ இப்பதான் பாத்திரம் எல்லாம் விளக்கி கவிழ்த்து வச்சேன், என்ன செய்வேன்னு வருந்த கிருஷ்ணர், அட்லீஸ்ட் ஒரு பருக்க சோறு கூட இல்லையா என்றார். பாஞ்சாலி கவிழ்த்து வைத்த பாத்திரத்தை நிமிர்த்திய போது அதுல ஒரு சோத்து பருக்கை மிச்சம் இருந்தது. அதை கிருஷ்ணரிடம் கொடுக்க கிருஷ்ணர் அதை உண்டு ஆஹா அற்புதம் என்று கூறி முனிவர்களின் பசியை மறைய செய்து பாஞ்சாலிக்கு அருள் புரிந்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு ஐயா நிறுத்த, ஒருத்தன் பாஞ்சாலிக்கு சரியா பாத்திரம் வளர்க்க தெரியலன்னு தெரியுதுன்னு சொல்ல, ஐயா செம கடுப்பாகி, வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட உங்களை மதிக்காதுடான்னு சொன்னார். கரெக்டு தானே? வாய் மட்டும் இல்லைன்னா நான் என்ன, இத்தினோண்டு பல்லி கூட நம்மளை மதிக்காதுங்க. பிரபாகர் பேசி கொண்டிருக்க இங்கே நரேன் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தான். அப்பா, கண்டிப்பா அந்த கடைசி டயலாக் சொன்ன பிரகஸ்பதி நம்ம பிரபாவா தான் இருப்பான் என அவன் சிரிக்க, சந்தேகமே இல்லாம அவனே தான். எத்தனை வாட்டி இவனால ஸ்கூல் டீச்சர்ஸ் முன்னாடி அவமானப்பட்டிருப்பேன் என்று தன் பழைய நாட்களுக்கு சென்ற வெங்கடாச்சலத்தின் முகத்தில் பிரதானமாயிருந்தது சிரிப்பு மட்டுமே. அன்று போல் என்றும் வாழ்க்கை வசந்தத்துடன் ரம்யமாய் செல்ல பிரபாவின் நிகழ்ச்சியை ரசித்து கேட்கும் நேயர்களின் பட்டியல் கூடிக்கொண்டே போனது. வீட்டில் கௌசல்யாவுடன் மல்லுக்கு நின்று அலுவலகத்தில் ரம்யா, நரேன், விக்னேஷ் போன்றவர்களுடன் செக்கு தள்ளி மென்பொருள் வேலையில் உண்டாகும் மன அழுத்தத்தில் மூழ்கி விடாமல்
பிரபாகரை அவனது வானொலி தொகுப்பாளன் வேலை செவ்வனே காத்தது. எண்ணெயிட்ட சக்கரமாய் சென்று கொண்டிருந்த வாழ்வில் பெரும் தடையாய் சுதாகரின் மாற்றல் உத்தரவு வர கோயமுத்தூர் செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது சுதாகரின் குடும்பம். ஆனால் இந்த இடம் மாற்றத்தில் சற்றும் இஷ்டமில்லாதவளாயிருந்தவள் கௌசல்யா. அதற்கு 3 முக்கிய காரணங்கள். 2½ வயது மக்களின் படிப்பு, பக்கத்தில் இருக்கும் பள்ளியில் சீட் கிடைப்பது உறுதியான நிலையில் அதை மறுத்துவிட்டு வேறு ஊர் செல்வதா என்ற தயக்கம். அடுத்ததாய் பிரபாகரின் வேலை, அவனது சுய தொழிலுக்கான முன்னேற்றங்கள் அதிகப்படியாய் இருக்கும் சென்னையை விட்டுவிட்டு கோயமுத்தூர் செல்வதா என்ற தயக்கம். மேலும் இப்போது கோயமுத்தூருக்கு மாற்றப்பட்டிருக்கும் சுதாகருக்கு மேலும் பணிமாற்றம் வராது என்று என்ன நிச்சயம் என்ற கேள்வி. இக்காரணங்களை கூறி அவள் மறுக்க சுதாகரும் கூடவே பிரபாகரும் சேர்ந்து அவளை கரைத்தனர். அவளது முதல் தயக்கத்திற்கு சுதாகரிடம் தீர்க்கமான முடிவிருந்தது. போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்திலேயே ஒரு நல்ல ஸ்கூல் இருக்காம், அங்க கண்டிப்பா சீட் கிடைக்கும்னு சொல்றாங்க. எல்கேஜி தானே, நடுவுல போனாதான் சீட் கிடைக்கிறது கஷ்டம். முதல் கிளாஸுங்கிறதுனால கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் அப்பாக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஸ்கூல் நிர்வாகத்துல இருக்க முக்கிய புள்ளியை தெரியுமாம், அவரை வச்சே வாங்கிடலாம் என்று அவனது கூற்றை கௌசல்யாவும் அரை மனதாய் ஒத்துக்கொண்டாள். அவளது அடுத்த தயக்கத்தை பிரபாகர் அழுத்தமாய் துடைத்தான். சொல்லப்போனா நாங்களே கோயம்புத்தூர் இல்லைன்னா மதுரை தான் தொழில் தொடங்க சரியான இடம்னு நினைச்சோம். 2 இடமுமே சாஃப்ட்வேர்ல இப்போ வளர்ந்துட்டு வர இடங்கள். அங்க நம்மளோட டெஸ்டிங் அகாடமி ஆரம்பிச்சா நிறைய ஸ்கோப் இருக்கும். கொஞ்சம் ஃபினான்ஸ் ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் ஃபீல்டு ஸ்டடி பண்ணலாம்னு நினச்சேன். அதை இப்போ பண்ணுறேன். எனக்கும் சென்னை போர் அடிச்சு போச்சு. புது இடமா இருந்தா ஃப்ரெஷ் ஐடியாஸ் கிடைக்கும் என்ற பிரபாகர் தான் பார்த்து கொண்டிருந்த மென்பொருள் பொறியாளன் வேலையை மட்டுமல்லாது ரேடியோ ஜாக்கி வேலையையும் சென்னையில் இருந்து கோவைக்கு மாற்றிக்கொள்ளும் வேலைகளில் கவனம் செலுத்த துவங்கினான். அவன் வேலை செய்த 2 நிறுவனங்களுமே மென்பொருள் மற்றும் வானொலி நிலையம் கோவையில் தங்கள் கிளையை வைத்திருந்தது. கூடுதல் உதவியாயிருக்க பிரபாகரும் அண்ணன் குடும்பத்துடன் கோயமுத்தூர் செல்வது உறுதியானது. கௌசல்யாவின் கடைசி கேள்விக்கு பதில் சுதாகரிடமிருந்து வந்தது. இனிமேல் டிரான்ஸ்ஃபர் வர வாய்ப்பில்லை. அப்படியே வந்தாலும் நீங்க எல்லோரும் கோயம்புத்தூர்லேயே இருங்க, நான் போயிட்டு போயிட்டு வந்துக்கிறேன் என்றான் அவன். அவனது இந்த பதிலில் கௌசல்யாவுக்கு சுத்தமாய் நம்பிக்கை இல்லை. கணவனின் வீட்டு சுவை கொண்ட நாக்கை பற்றி அறிந்தவளாயிற்றே. வீட்டு சாப்பாடு கிடைக்க என்ன வாய்ஜாலம் வேண்டுமானாலும் செய்யும் வித்தகன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம் என்பதை உணர்ந்திருந்ததால் கோவைக்கு பெட்டியை கட்டினாள் மனையாள். ஆனால் அவளே அறியாத வண்ணம் கௌசல்யாவிற்கு கோவை மாநகர் மிகவும் பிடித்திருந்தது. சென்னையைப் போல் அடுக்குமாடி குடியிருப்பாய் இல்லாமல் விஸ்தாரமான வீடு, சுற்றிலும் தோட்டம், அருகே ஒரு சின்ன பிள்ளையார் கோவில், ரம்யமான வானிலை, அமைதியான சுற்றுப்புறம் என்று அவளை கோவை வசீகரித்திருந்தது. கூடுதலாய் நகுல், பரத் இருவருக்கும் 10 நிமிட கார் பயணத்தில் பள்ளி அமைந்துவிட சுதாகரும் பிரபாகரும் அதிக பரபரப்பில்லாமல் வேலைக்கு சென்று வர வாழ்க்கை மீண்டும் சீரான நீர் ஓடையின் நிலைக்கு வந்து சேர்ந்தது. பிரபாகருக்குமே கோவை வாசம் புத்துணர்ச்சியை பெருக்கியிருந்தது. பொது இடம், புது மனிதர்கள் என்பது மட்டுமல்லாமல் சென்னை வானொலியில் அவன் பார்த்து கொண்டிருந்த டவுசர் கால நினைவுகள் என்ற நிகழ்ச்சிக்கு முற்றிலும் மாறாக அதிகாலை 7 மணிக்கு தொடங்கி 9 மணி வரையிலான புத்தம் புது காலை பொன்னிற வேளை என்ற புதிய நிகழ்ச்சியை அவனது பொறுப்பில் விட்டிருந்தது வானொலி நிர்வாகம். அதிகாலையில் தூங்கி வழிந்து கொண்டிருக்கும் கோவை மாநகரை சுண்டி எழுப்பும் வேலை என்ற காரணத்தினால் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தேடி அலைய துவங்கினான் அவன். தினந்தோறும் ஒரு சாதனையாளரின் வரலாற்றை எடுத்துக்கொண்டு அவர் வாழ்வில் கடந்து வந்திருந்த சவால்களை ஒரு சாதிக்க விரும்பும் இளைஞனின் கண்ணோட்டத்துடன் எடுத்து கூறுவது அவன் உள்ளும் ஒரு உத்வேகத்தை விதைத்தது. சாதனையாளர்களை பற்றிய பேச்சு டாக்குமெண்ட்ரி படம் பார்க்கும் நிலையை போல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அதில் இருந்து சிறு சிறு கேள்விகளை கேட்டு சரியான பதில் சொல்லும் நேயர்களுக்கு பரிசும் கொடுக்கப்பட்டது. இந்த அணுகுமுறை பிரபா என்ற அவனது பெயரை அனைவரும் அறியும்படி செய்தது. கூடி வந்த புகழில் மூழ்கி விடாது தொடர்ந்து அதை தக்க வைக்கும் முயற்சியாய் தான் அடுத்த வாரம் வரவிருக்கும் பெண்கள் தினத்திற்கான சிறப்பு விருந்தினரை அவன் தேடி அலைந்தது. கௌ, 2 நாளா ஒரே மண்டை குடைச்சலா இருக்கு கௌ. பெண்கள் தினத்துக்கு யாரை ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிடுறதுன்னு ஒரு ஐடியாவே வரமாட்டேங்குது.
வீட்டில் அவன் புலம்ப, ஏண்டா கோயம்புத்தூர்ல எத்தனை பெண் தொழில் அதிபர்கள் இருக்காங்க, அவங்கள யாரையாவது ஒருத்தரை கூப்பிடுறது தானே. பணக்காரங்க வேண்டாம் கௌ, மக்களுள் ஒருத்தங்களா நாம அன்றாடம் பார்க்கிறவங்களா இருக்கணும். ஆ, அப்போ சமூக சேவகி மாதிரி ட்ரை பண்ணேன். நோ நோ, நான் சேவை செய்யற பெண்களை தேடலை, சாதிக்கிற பெண்களை தேடுறேன். அப்போ சேவை செய்யற பெண்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமா ஆனவங்களா? சேச்சா, அப்படி சொல்லல கௌ. நான் அன்னை தெரசா மாதிரி பெண்களை தேடல. கல்பனா சாவ்லா மாதிரி, மேரி கியூரி மாதிரி தன்னோட குறைகளையும் மீறி வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பெண்களை. சராசரி பெண்களைத்தான் தேடிட்டு இருக்க என்றவன், என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் உயர்வு அவளது கருணையில் இல்லை, அவளது தைரியத்தில், வாழ்வை எதிர்நோக்கும் பக்குவத்தில்தான் இருக்கு என்றான் உறுதியான குரலில். அவனது உறுதி ஆட்டம் காணும் வகையில் அவனது எண்ணப்படி ஒரு பெண் கூட அவனது கண்ணில் படவில்லை. நாட்கள் நதியின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து ஓடியதில் பெண்கள் தினத்திற்கு முன்தினம் காலை வரை அவனது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற பெண் கிடைக்கவில்லை. ரேடியோ நிகழ்ச்சிக்கே இந்த பாடா இருக்கே, உன் கல்யாணத்துக்கு பெண் பார்க்கறதா இருந்தா என்ன பாடு படுத்த போறையோ என்று வெங்கடாச்சலமே சலித்து கொள்ளும் அளவுக்கு பிரபாகர் புலம்பி தள்ளினான். அதில் கௌசல்யா வேறு. கிட்டத்தட்ட 1 வருஷம் பெண்ணை தேடுறதுலயே போயிடும். கடைசியில உனக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிற மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த பொண்ணு இப்படி ஒரு வழுவட்டையை என்னால கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு ஓடிட போறா என்று கிண்டல் செய்ய, அவளுக்கு துணைக்கென்று ரம்யா அன்று சென்னையில் இருந்து கோவை வருவதாயிருந்தாள். போச்சு, இந்த கவு பண்ற கிண்டல் பத்தாதுன்னு இந்த ரம்யா கிராக்கு வேற வருதாம். அடுத்த 2 நாளுக்கு நம்மை ரொட்டி தட்டாம விடமாட்டாங்களே என்று பிரபாகர் புலம்பியதற்கு மாறாக ரம்யாவின் கோவை வருகை ஒரு இனிய செய்தியையே கொண்டு வந்து சேர்த்தது. அதிகாலை 6 மணிக்கு வீடு வந்து சேர்ந்திருந்த ரம்யா தன் வானொலி நேரலையை முடித்து கொண்டு 9:30 மணி அளவில் வீடு திரும்பிய பிரபாகரை வாசலிலேயே வழிமறித்து, டேய் பிரபா, நீ தேடிட்டு இருக்கிற பெண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா என்றாள் குதூகலத்துடன். ரம்யாவின் பேச்சில் பிரபாகருக்கு சற்றும் நம்பிக்கை இல்லை. தேவையற்ற கேலிக்கும் சண்டைக்குமே வழி வகிக்கிறாள் என்ற எண்ணத்துடன் அவன் சுவாரஸ்யமின்றி இருக்க, ரம்யா அதை கவனிக்காது பேசிக்கொண்டே சென்றாள். இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தனா? நீ மட்டுமா வந்த? உன்னோட சேர்த்து நாத்தம் பிடிச்ச சென்னை வாடையும் வந்துருச்சே. டேய் வேணாம், பிறந்ததுல இருந்து சென்னையில உருண்டு புரண்டுட்டு என்ன பேச்சு இது? சரி சரி விடு, அதான் வந்துட்டியா, அப்புறம் என்ன இழுவை? இருடா, விஷயத்துக்கு வர. என்னமோ வெட்டி முறிக்கிறவன் மாதிரி நீ தான் என்னை பிக்கப் பண்ண வரலையே, ஸோ ஒரு ஆட்டோவை தேடினனா? இன்னும் நீ விஷயத்துக்கே வரல. நீ ஆட்டோ தேடினதுக்கும் என் ப்ரோக்ராம்கான ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நீ ஏறின ஆட்டோல அவங்களும் ஏறினாங்களா? அவங்களோடவும் சண்டை போட்டையா? ச்சு போ, உன்னோட சண்டை போடுற அளவு சீப்பானவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏய் நிறுத்து நிறுத்து, சும்மா பேசிட்டே போறியே. நான் ஏறின ஆட்டோவை ஓட்டினவங்களே ஒரு பொண்ணு தான். அவங்கள தான் உன்னோட ப்ரோக்ராமுக்கு வர சொல்லலாம்னு பார்த்த. நீ என்னடானா? ரம்யா கோபத்தில் வார்த்தைகளை வேகமாய் கொட்ட பிரபாகர் துள்ளி கொதித்தான். வாவ், பெண் ஆட்டோ டிரைவரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சந்தோஷத்தில் வார்த்தைகள் வர்ணஜாலம் கொண்டன. ஹேய், அவங்க நம்பர் வாங்கினியா? எங்க இருக்காங்க? இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனா அவங்கள பார்க்க முடியுமா? அவன் பரபரக்க, உன்னோட ரேடியோ நிகழ்ச்சி பத்தி லேசா ஹிண்ட் கொடுத்தேன். இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியலடா. பரவாயில்ல, நான் பேசி சம்மதிக்க வச்சுக்கிறேன். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடு ரம்யா. அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கினேன், ஆனால் நீ பேசுறது சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நானும் அண்ணியும் முதல்ல பேசி பார்க்குறோம் என்றவள் கௌசல்யாவிடம் சொல்ல திரும்ப பிரபாகர் வழி மறித்தான். அண்ணி இதில் இழுக்க வேண்டாம் ரமி, ஆட்டோ சம்மந்தமா இருக்கிறதுனால அவ கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவா. அப்புறம் ஒரு நாள் முழுசும் ரொம்ப இறுக்கமா உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. நீயே அந்த பொண்ணுகிட்ட பேசு ப்ளீஸ் ரமி என அவன் கெஞ்சவும் தான் ஆட்டோ மற்றும் ஆட்டோ ஓட்டிகளிடம் கௌசல்யாவுக்கு, ஏன் அந்த குடும்பத்துக்கே இருக்கும் வெறுப்பு ரம்யாவுக்கு புலப்பட்டது. உடனடியாக கௌசல்யா இருந்த பக்கத்துக்கு எதிர்பக்கமாய் நடந்தவள், உனக்கேதும் சங்கடமா இல்லையே என்ற நண்பனிடம் மெதுவாக வினவினாள். எந்த ஒரு கசப்பான விஷயத்திலும் தமக்கு நன்மை தரக்கூடிய அர்த்தங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவனது கொள்கை அங்கே அமல் பெற செய்து, சேச்ச, ஒரு கத்தி நம்ம கையை வெட்டிடுச்சுங்கிறதுக்காக நான் காய் வெட்டக்கூட கத்தி எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது முட்டாள்தனம் என்று அழுத்தமாய் பதில் சொன்னான் பிரபாகர். பிரபாகரின் உந்துதலில் பெயரில் கைபேசியில்
அப்பெண்ணின் எண்ணை அழுத்திவிட்டு ரம்யா காத்திருக்க பிரபாகரின் படபடப்பு அவள் உள்ளம் பரவியது. மறுமுனையில் ஹலோ என்ற வார்த்தை கேட்க, ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தமே, சௌரிபாளையம் வரையிலும் டிராப் பண்ணீங்களே. ரம்யா படபடக்க, ஆ, சொல்லுங்க என்றது குரல். உங்க பேர் என்னங்க? புதுசா ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுறீங்கங்கிற பரபரப்புல அதை கேட்க மறந்துட்டேன். ரம்யா அசடு வழிய பிரபாகர் தலையில் அடித்து கொண்டான். என் பெயர் சோபனா என்ற குரல் என்ன விஷயம் சொல்லுங்க என்று அவசரப்படுத்தியது. சாரி, உங்க வேலை நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் என்ற ரம்யா உடனே தழையவும், பரவாயில்ல, வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன் என்ற அந்த பெண்ணின் குரல் சொல்லுங்க என்று மேலும் உந்தியது. அதான் காலையிலேயே சொன்னனே, பெண்கள் தினத்தை முன்னிட்டு உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும். இல்லைங்க, பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் எதுவும் பெருசா சாதிக்கல, அதனால வேணாம். கோவையில முதல் பெண் ஆட்டோ ஓட்டுனாங்கங்கிறதே பெரிய சாதனை தானே. ராக்கெட்ல பறக்கிறதும் எவரெஸ்ட் மலையில ஏறுவதும் தான் சாதனைன்னு யார் சொன்னா? ரம்யாவின் பெண்ணியத்துவம் படிந்த மூளை பலமாய் வாதாடியது. இல்லைங்க, இதுவே சாதனைன்னு முத்திரை குத்திட்டா என் மனசு இதிலேயே திருப்தி பட்டுடும். மேலும் சாதிக்க மனசுல வெறியே வராது. அப்பெண்ணின் வார்த்தைகளில் ரம்யாவின் மயிர்கற்றைகள் குத்திட்டு நின்றன. கண்டிப்பா உங்களோட தனித்துவம் இன்னமும் வளரணுமே ஒழிய அழியக்கூடாது. அதுக்காக உங்களோட தைரியம், நிமிர்வு, இதுவரை நீங்க கடந்து வந்த பாதை எல்லாமே ஒரு சில பெண்களுக்கு வழிகாட்டியா இருக்கலாமே. நான் கடந்து வந்த பாதை வெறும் முட்களால் ஆனது. ரம்யா, அந்த வேதனை யாரும் பட வேண்டாம் என அப்பெண் கூறியதும் அவள் படிப்பறிவில்லாதவள் அல்ல என்பதை ரம்யாவின் மனம் குறித்து கொண்டது. கரெக்ட், நீங்க கடந்து வந்த முட்பாதை நிறைய பேருக்கு ஒரு வழித்தடமா அமையலாம். கொஞ்சம் யோசிங்க என்ற ரம்யா, இது உங்களை பத்தின பெருமையை உலகுக்கு எடுத்து காட்டுறதுக்கான பேட்டி இல்லை. உங்களோட தைரியம் சமூகத்தின் பல அவலங்களில் சிக்கி தவிக்கும் பெண்களுக்கு தெம்பூட்டும் மருந்தாய் அமையலாம் இல்லையா? அதுக்காகத்தான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் என ரம்யா முடித்த போது பேச்சு சாமர்த்தியத்தில் பிஹெச்டி வாங்கியிருப்பாளோ என்ற சந்தேகம் பிரபாகருக்கு வந்தது. அவளை மேலும் திகைப்பில் ஆழ்த்தும் வண்ணம், சரிங்க, ஆனா என்னால 1 மணி நேரம்தான் ஒதுக்க முடியும். காலையில 10 மணிக்கு மருதமலை போறதுக்கு சவாரி புக் பண்ணியிருக்காங்க என்று ஒத்துக்கொண்டாள் அந்த ஆட்டோ ஓட்டுனி. வாவ், தேங்க்ஸ் சோபனா. ஒரு செகண்ட் லைன்லயே இருங்க, நான் பேட்டி நேரம் கேட்டு சொல்றேன் என்றவள் பிரபாகரிடம் வேகமாய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு, 1 மணி நேரம் தாராளமா போதும். காலையில 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9 வரையிலும் உங்களுக்கு ஓகேவா? ஆ, சரி. எங்க வரணும்? ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்தே வண்டி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும். இல்லைங்க, வேண்டாம், அட்ரஸ் சொல்லுங்க, நானே வந்துடுறேன் என்றவள் அதற்கு மேல் அனாவசியமாய் பேசவில்லை. வெற்றி, வெற்றி, வெற்றி என்ற நண்பர்கள் மூவரும் ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்த வேளையில் கோவையின் முதல் ஆட்டோ ஓட்டுநர் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சோபனா தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய நினைவுகளை வருத்தத்துடன் அசை போடத் துவங்கினாள். அன்பாலே அழகான வீடாயிருந்த தன் குடும்பத்தின் சந்தோஷம் தொலையாது அப்படியே இருப்பது போல் தோன்றியது. சிறிய வீடு என்றாலும் தந்தை தனசேகரன், தாயார் லீலாவதி, தமக்கை காஞ்சனா கடைக்குட்டியாய் தான் என்று எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தது. ஆட்டோ ஓட்டுநரான தந்தையின் எளிமையும் வறுமையிலும் செம்மையாய் வாழ்ந்த அவரது நற்குணமும் நெஞ்சை பிளந்தன. அவர் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கும் பணத்தில்தான் 4 பேர் அடங்கிய அந்த குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. எளியவர்தான் என்றாலும் தனக்கு பிறந்த 2 பெண்களையும் சுமையாய் எண்ணாமல் வரமாய் எண்ணி அவர்களது எதிர்காலத்திற்காக ஓயாது உழைக்கும் ஒரு நல்ல தகப்பனார். தகப்பனின் சுமை அறிந்த பெண்களும் தங்களது தேவைகளை சுருக்கி கொண்டு இருப்பதை வைத்து சந்தோஷமாகவே வாழ்ந்து வருகின்றனர். பெண்களுள் மூத்தவளான காஞ்சனாவிற்கு படிப்பு சரியாய் வராததால் 10வதோடு அவளது படிப்பு நின்றுவிட, இளையவளான சோபனாவோ படிப்பில் புலியாய் இருந்தாள். சிறு வயது தொட்டே சோபனாவிற்கு தந்தை ஓட்டும் ஆட்டோவின் மீது ஒரு அலாதி பிரியம், சும்மா இருக்கும் நேரங்களில் அதன் செயல்பாட்டை அறிந்து கொள்வதில் அளவில்லாத ஆர்வம். பெண் பிள்ளைகள் ஆட்டோ ஓட்டுவதை பற்றி தெரிந்து கொள்வதா என்ற எண்ணம் இல்லாமல் தனசேகரனும் மகளுக்கு ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுத்தார். ஆட்டோ ஓட்டுவது மட்டுமல்லாமல் அதன் பாகங்களின் செயல்பாடு, ஒன்றோடு ஒன்று அவை ஒன்றே செயல்படும் பாங்கு என்று அதன் உடற்சக்கரத்தை உற்சாகத்துடன் அறிந்து கொண்டாள் சோபனா. அவளது ஆவல் அளவு கடந்து போகும் சமயங்களில், நான் ஆட்டோக்காரி ஆட்டோக்காரி, நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரின்னு பாடிட்டு எந்த தெருவிலையாவது சுத்திட்டு இருக்க போறடி என்ற காஞ்சனா
அவளை கிண்டல் செய்யும் அளவுக்கு போய்விடும். அதே பயம் தனசேகரனுக்கும் இருக்கவே மகளிடம் மெதுவாக கேட்டார். குட்டி, ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு ஒத்து வராத விஷயம்டா கண்ணு. ரொம்ப ரிஸ்கான தொழில் என அவர் இழுக்க, அப்பா, எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதை வச்சு நிம்மதி அடையக்கூடாது. அதை விட பெருசா ஏதாவது சாதிக்க நினைக்கணும்னு எங்க டீச்சர் சொல்லி இருக்காங்கப்பா. அதனால நான் உங்களை மாதிரி ஆட்டோ ஓட்ட மாட்டேன். பெருசா ஒரு ஆட்டோ மொபைல் ஷாப் வச்சு வண்டி எல்லாம் புதுசா செஞ்சு தருவேன். கண்களில் மின்னலுடன் பதில் சொன்னாள் பெண் அரசி. பெண்ணின் லட்சியம் பெருமிதத்தை உண்டு பண்ணினாலும் பெண்கள் ஆட்டோ மொபைல் ஷாப் நடத்த முடியுமா என்ற சுணக்கம் அவருக்கு இருக்கவே செய்தது. அவருக்கு இருந்த சின்ன சின்ன தயக்கங்களையும் துணி கொண்டு துடை தெரிவது போல் கம்ப்யூட்டர் சார்ந்த பொறியியல் துறைகளில் இடம் கிடைத்த போதும் ஆட்டோமொபைல் துறையை தேர்ந்தெடுத்தவள் தன்னுடன் பயின்ற மாணவர்களுக்கு இணையாய் வாகனங்களை அலசி ஆராய்வதில் கில்லாடியாய் திகழ்ந்தாள். சொல்லப்போனால் அவளது அதீத ஆற்றலால் தனசேகரனின் வண்டியில் ஏற்படும் சிறு சிறு பழுதுகளை வீட்டிலேயே செய்து கொடுத்தாள். மகளது ஆர்வத்தை புரிந்து கொண்ட தந்தையும் அவளை சோர்வர செய்வது போல எதையும் பேசினார் இல்லை. தன் விருப்ப படிப்பை படிக்க வைத்த தந்தையை அதிகமாய் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக சோபனாவும் தன்னால் முடிந்த வகைகளில் சம்பாதித்து கொண்டிருந்தாள். அவளது திறமையும் ஆர்வமும் அவளது எதிர்காலத்தை நல்ல முறையில் வடிவமைத்துவிடும் என்ற நம்பிக்கை தனசேகரனுக்கு வந்திருந்தது. ஆனால் பெரியவள் அவள் மனதார வழிபடும் பிள்ளையார் அப்பனைப் போல் அவளுக்கு வீடே உலகம், தாய் தந்தையே கடவுள், தங்கையே உறவு, வெளி உலகம் அறியாதவள். கபடம் அறியாத அவளுக்கு நல்லதொரு வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டுமே என்று அந்த தந்தையின் உள்ளம் தினந்தோறும் பிரார்த்தித்தது. அதன் விளைவாக காஞ்சனா தனது 21வது பிறந்த நாளை கொண்டாடிய மறுநாளே பெண்ணின் ஜாதகத்தையும் புகைப்படத்தையும் தெரிந்த தரகரிடம் கொடுத்து வரன் பார்க்க சொல்லிவிட்டார். அங்கே தொடங்கியது அவர்களது வேதனை காலம். இயற்கையிலேயே சோபனாவை விட அழகில் கூடுதலாயிருந்த காஞ்சனாவிற்கு வரன் வருவதில் கஷ்டம் ஏதும் இருக்கவில்லை. வந்து குவிந்த வரங்களில் பெண்ணுக்கு ஏற்ற இடமாய் ஒன்றை தேர்வு செய்து அவர்களை பெண் பார்க்க வர சொன்னார் தனசேகரன். அவர்கள் பெண் பார்க்க வந்த தினம் இன்றும் சோபனாவின் மனதில் நிழலாடியது. அன்றே மாப்பிள்ளை வீட்டார் தங்கள் வீட்டுக்கு வரும் முன்னரே தனது உள் உணர்வு தனக்கு குறிப்பு காட்டியிருக்கிறது. தான் அதை உணரவில்லை என்ற எண்ணம் மனதை வாட்ட, வீட்டில் உணவை முடித்து கொண்டு ஆட்டோவை சிங்கநல்லூர் பேருந்து நிலையம் நோக்கி செலுத்தியவளின் மனம் அந்த நாளின் நிகழ்வுகளை அசை போட்டது. அந்த தடியன்கள் பேச்சே தன் சோகங்களின் தொடக்கம் என்ற எண்ணம் மனசில் ஆழமாய் பதிந்து போனதாலோ என்னவோ சோபனாவுக்கு அன்றைய நிகழ்வுகள் பசுமரத்தில் பதிக்கப்பட்ட ஆணியாய் நீக்க மர நினைவில் இருந்தன. அன்று சோபனாவுக்கு கல்லூரியில் வேலையே ஓடவில்லை. நெஞ்சமெல்லாம் ஒரே பரபரப்பு. அக்காவை பெண் பார்க்க வருவது என்பது அவளையே பரீட்சைக்கு உள்ளாக்கி இருந்தது போல் மனம் நிலையில்லாமல் அலை பாய்ந்தது. அவளது முதல் வருட படிப்பின் கடைசி ஒரு பாட நாட்கள் என்பதால் ஆசிரியர்களும் வகுப்பெடுப்பதில் ஆர்வம் காட்டாமல் பரீட்சைக்கு படிக்குமாறு கூறிவிட்டு வெறுமனே வகுப்பில் அமர்ந்திருந்தனர். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் என்ற துறை தங்களுக்கு உகந்ததல்ல என்ற எண்ணத்தில் பல பெண்கள் அதை விரும்புவதில்லை. எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் தான் அவர்களது குறி. ஏன் சிவில், மெக்கானிக் துறைக்கு கூட சில பெண்கள் செல்வார்களே ஒழிய ஆட்டோமொபைல் என்பது பல பெண்களுக்கு பிடிக்காத ஆகாத துறையாகவே மாறி போயிருந்தது. இதன் காரணமாய் அவளது வகுப்பில் இருந்த 29 மாணவர்களுக்கு இணையாக சோபனா ஒரே பெண்ணாய் வலம் வந்தாள். வகுப்பில் ஒரே பெண் என்பதால் சில தொல்லைகள், பல நன்மைகள். தங்களது ஒரே தோழி என்பதால் வகுப்பில் பல மாணவர்கள் அவளிடம் சகஜமாக பேசுவார்கள். ஆனால் சீனியர்கள் தங்கள் வகுப்பில் யாரும் பெண்கள் இல்லையே என்ற கடுப்போ என்னவோ முதல் வருட மாணவர்களின் கல்லூரி நேரத்திற்கும் பிற ஆண்டு மாணவர்களின் வகுப்பு நேரத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் என்றாலும் நாளின் ஒரு நிமிடம் கூட அவர்களை பாராமல் இருக்க முடியாதே. அதிலும் அந்த 3ஆம் வருட மாணவர்கள், அப்பா, இந்த கல்லூரியில் ஆட்டோமொபைல் துறையை அறிமுகப்படுத்திய முதல் வருடம் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு தனி கெத்து. கெத்து இல்லை, திமிரு. என்னமோ இவர்கள்தான் இந்த துறைக்கு ஹெச்ஓடி மாதிரி. ஆத்தாடி, முக்கால்வாசி நேரங்களில் அவர்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்தை கல்லூரியே தவிர்த்து விட்டதால் பெரும் விபரீதங்கள் ஏதும் நடந்துவிடவில்லை. ஆனாலும் லேப் முடிந்து அவர்கள் வகுப்புக்கு திரும்பி செல்லும் வழியில் முதல் வருட மாணவர்களின் வகுப்பறை அமைந்திருந்ததற்கு
யாரை குற்றம் குறை கூற முடியும்? லேபில் இருந்து செல்வதற்கு நேர் பாதையாக ஒரு வழி இருந்த போதும் வம்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஏது தடை? முதல் வருட வகுப்பறை வழியாக சென்றால் கூடுதலாய் 5 நிமிடங்கள் பிடிக்கும் என்ற போதிலும் அந்த வழியாகவே சென்றனர் அந்த பிரகஸ்பதிகள். அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஆசிரியர் இருந்து விட்டால் மாணவர்கள் தப்பித்தனர். இல்லை என்றால் வகுப்பறையை விட்டு சற்றே தள்ளி நின்று கொண்டு ஒவ்வொருவராய் அழைத்து அட்டகாசம் செய்து விடுவார்கள். அதிலும் சோபனாவை அழைக்காமல் அவர்களது திருவாயால் இருக்க முடியாது. காஞ்சனாவின் பெண் பார்க்கும் படலம் உண்டு பண்ணி இருந்த பரபரப்பையும் மீறி அவர்களது லேப் நேரம் நெருங்குவதே சோபனாவுக்கு உதறியது. இவனுங்களை விட நமக்குத்தான் இவனுங்க லேப் ஹவர் அத்துப்படியா ஞாபகம் இருக்கு, சனியனுங்க என்ற மனதிற்குள் சலித்து கொண்டவள் உள்ளுக்குள் கடவுளிடம் தீவிரமாய் பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். எப்போதுமே சோபனாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம். அவளுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டுமென்றால் அன்று எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை அதனுடன் இணைத்து பார்ப்பதுதான் அது. எடுத்துக்காட்டாக இன்று அவளுக்கு பரீட்சை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அன்று அவள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எதிர் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருக்கும் சின்ன குட்டி ஸ்ருதி அவளை பார்த்து சிரித்து டாட்டா ஷோபி அத்தை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டால் தான் பரீட்சையை நல்லபடியாக முடித்து விடுவோம் என்ற குருட்டு நம்பிக்கை. ஒருவேளை அவள் சொல்லவில்லை என்றாலோ அல்லது அவள் வெளியே அமர்ந்திருக்கவே இல்லை என்றாலோ பரீட்சையை பற்றிய பயம் ஏகத்துக்கு அதிகமாக ஒரு உதறலுடனே செல்வாள் அவள். தப்பென்று தெரிந்த போதும் சோபனாவால் அதில் இருந்து வெளிவர முடியவில்லை. ஓரோர் தடவையும் இனிமேல் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தன் எதிர்பார்ப்போடு இணைக்கக்கூடாது என்று வீர தீரமாய் தீர்மானம் எடுப்பாள்தான். ஆனால் அடுத்த முக்கியமான விஷயம் அவளது வாழ்வில் நுழையும் போது ஒரு நல்ல சிமிக்கைக்காக மனம் கிடந்து அலைப்பாயும். அந்த குணம் இப்போதும் சம்மன் இல்லாமல் ஆஜராக இன்று தான் 3ஆம் வருட மாணவர்களின் கையில் வாயில் மாட்டவில்லை என்றால் இன்று வரும் பத்மநாபனுடனே தன் அக்காவின் திருமணம் நல்லபடியாக நடந்துவிடும் என்ற மனம் கணக்கிட்டது. அக்காவின் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும். அதனால் தயவு செய்து இந்த தடியன்களிடம் என்னை மாட்டி விட்டு விடாதே. கடவுளே ப்ளீஸ், உனக்கு காஞ்சியின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் தானே? அப்போ இந்த தடியன்களை இங்க வர விடாம பண்ணிடு ப்ளீஸ். பிள்ளையாரப்பா, உனக்கு அக்கா எத்தனை பூஜை செய்திருப்பா, எத்தனை ஸ்லோகம் சொல்லி இருப்பா. நான் கூட உனக்கு கொழுக்கட்டை எல்லாம் படைச்சனே, நீ மறக்கல தானே? என்னை மறந்தாலும் பரவாயில்ல, உன்னோட பக்தை காஞ்சனாவை மறந்துடாத ப்ளீஸ் ப்ளீஸ் என்ற 1000 ப்ளீஸ் போட்டு கட்டி கட்டியாய் ஐஸ் வைத்து அவள் கெஞ்சி கொண்டிருக்க, ஏய் சோபனா இங்கே வா என்ற ஒரு ஜன்னல் வழியே குரல் கேட்டது. ஐயோ, அந்த தடி எரும மாடு பிரதாப்போட குரலாச்சு. ஐயோ, அவன் பார்வை சரியா இருக்காதே. என்ன பிள்ளையாரப்பா இப்படி பண்ணிட்ட? புலம்பலுடன் அசையாமல் அமர்ந்திருந்தாள் சோபனா. ஏய், கூப்பிடுறது கேட்கல, எழுந்து வா. மீண்டும் அவன்தான். அப்போதும் சோபனா பார்வையை திருப்பாது அமர்ந்திருக்க தொடர்ந்து பல குரல்கள் அவளை அழைத்தன. இவனுங்கெல்லாம் இந்த தடி எருமை மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்சியும் ஆளுங்களும் இழுத்து வச்சு அடிக்கணும் போல இருக்கு. இருங்கடா இருங்க, பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுக்கிறேன் என்ற கருவியவாறே தன் முன்னே இருந்த புத்தகத்தில் கவனம் செலுத்துவது போல நடித்தாள் அவள். அவளை அழைத்து அழைத்து தேய்ந்து போன குரல்கள், டே கருணாகரா இங்க வாடா என்ற முதல் வருட மாணவர்களில் மிகவும் சாதுவாய் பயந்தவனாய் இருந்த ஒருத்தனை அழைத்தனர். அப்பாடி, நாம தப்பிச்சோம் என்ற சோபனா நிம்மதி பெருமூச்சு விட்டது பிடிக்கவில்லை போலும். அடுத்த 5வது நிமிடம், சோபனா ப்ளீஸ் பா, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போப்பா, வாப்பா என்ற காலில் விழாத குறையாக அவளை கெஞ்சினான் கருணாகரன். அப்போதும் அவள் ஏதும் பேசாமல் இருக்க அவள் பின்னே அமர்ந்திருந்த மணிகண்டன், போயிட்டு வந்துடு சோபனா, இப்போ நீ போகலைன்னா அதை பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. உன்னை காலேஜ்குள்ள எங்கேயும் நடக்கவே விடமாட்டாங்க. பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. ராக்கிங் ஸ்குவாடு பயமெல்லாம் இவங்களுக்கு இல்லை. அவங்க இல்லாத நேரமாக பார்த்து கத்துவாங்க. சோபனா போயிட்டு வந்துடு என்றாள் மெது குரலில். வகுப்பில் இருந்த அத்தனை முகங்களும் அவளை கெஞ்சுவது போன்ற பிரம்மை மனதை சூழ்ந்து கொள்ள சோபனா மெல்ல எழுந்து வெளியே வந்தாள். என்ன திமிரா? கூப்பிட்ட எழுந்து வர முடியாதா? குரல்கள் மாறி மாறி அவளை குடைந்தன. எதற்குமே பதில் சொல்லாமல் பேசாமடந்தையாய் நின்றிருந்தாள் சோபனா. சேரு என்று தெரிந்த பின்னர் வீணே சென்று அதன் மேலே விழுவானேன்? துணி அழுக்காகி விட்டதே என்று மனம் பதைப்பானேன்? மௌனமே சோபனாவின் மொழியானது. முதல் 2 நிமிட கத்தல்களுக்கு பின்னர் தாமாகவே அடங்கி, ஆமா இது என்ன ட்ரெஸ், பொம்மை கூத்தாடி மாதிரி?
காலேஜ் வரும்போது நச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாம் என்றது ஒரு குரல். ஆமா ஆமா, பார்க்குற எங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் இல்லையா? ஒத்து ஊதிய புண்ணியவான் பிரதாப்பேதான். எரும மாடு கண்ணுக்கு குளிர்ச்சியா வேணுமா? இரு இரு, வேப்பெண்ணெய் எடுத்து கண்ணுல பூட்டி விடுறேன். உள்ளேயே புகைந்தாள் சோமனா. கலரா இது? மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்த போற மாதிரி மஞ்ச கலர்ல ஒரு சுடிதார். பிரதாப் சலித்து கொள்ள, எவனாவது ஓசியில கொடுத்திருப்பான்டா. அவளது ஏழ்மையை குத்தி காட்டினான் ஒரு பணக்கார நாய். இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ண வைக்கிற பணம் எனக்கு தேவையில்லை. மனதிற்குள் எண்ணியதை வாய்விட்டே சொல்லிவிட்டாள் சோமனா. அவளது தோற்றத்தை பற்றிய கேலியிலேயே சிலிர்த்து போயிருந்த மேனே அவளது பொருளாதார நிலைமையை பற்றிய பேச்சில் வெகுண்டு விட்டது. அந்த கோபம் எண்ணமாய் இருந்திருக்க வேண்டிய வார்த்தைகளுக்கு பேச்சு வடிவம் கொடுத்துவிட, என்னடி திமிரா என்ற கையை முன்னே நீட்டிக்கொண்டு அந்த பணக்கார நாய் முன்னே வர வழி வகுத்து விட்டது. எப்போதும் அவர்களது கத்தல்களுக்கு அடிபணிந்து போகும் சோபனாவுக்கு இன்று கோபமே வந்தது. அதன் மூலதனம் என்னவாய் இருக்கும் என்பதை விளக்கவும் வேண்டுமா? அவளது தமக்கையின் திருமணம்தான் இந்த தடியன்களிடம் மாட்டவில்லை என்றால் தமக்கையின் திருமணத்தில் பெரும் பிரச்சனைகள் வராது என்று அவளது எண்ணத்திற்கு மாறாக இவர்களிடம் மாட்டிக்கொண்டது பெரும் எரிச்சலை கிளப்பியது. உள்ளே எரிந்து கொண்டிருந்த மனதில் எண்ணெயை ஊற்றுவது போல அவர்களின் பேச்சு அமைய சோபனாவும் நிமிர்ந்து நின்றாள். திமிருதான், நீங்க படிக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு உங்க திமிருக்கு இணையா இருக்கலைன்னா உங்களுக்கு தானே அண்ணா கேவலம் என்றவளின் குரல் ஏளனத்தில் தக திமிதோம் ஆடியது. அவள் சொல்லிய அண்ணாவில் வேறு அநியாயத்துக்கு அழுத்தம். அண்ணாவா? நான் உனக்கு அண்ணனா? நான் என்ன உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனா? இது பிரதாப். கண்டவங்களுக்கெல்லாம் நான் அண்ணனா இருக்கவா என்னை எங்க அப்பா அம்மா பெத்து போட்டிருக்காங்க? இது இன்னொரு எருமை. கழுதை கத்துகிறது என்று சோபனா அலட்சியமாய் நின்றிருந்தாள். ஆனால் தனது அலட்சியம் வெளியே தெரியாத வண்ணம் தலை கீழ் நோக்கி பார்த்திருந்தது. சில நிமிடங்கள் கத்திவிட்டு, இனிமே அண்ணா கிண்ணா புண்ணான்னு பின்னாத்திட்டு இருந்த மகளை கொன்னுடுவேன் என்று அவளை மிரட்டிவிட்டு, மச்சி எப்படிரா நம்ம ரைமிங் என்று நண்பர்களிடம் பெருமை பீத்தி கொண்டது. மனித ரூபத்தில் இருந்த ஒரு ஐந்தறிவு பிராணி. சூப்பர் மச்சி, கவிஞன்டாடி. கவிஞன்டா நீ. அந்த ரூபாவுக்கு இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன்னு வையேன், செருப்புக்கு பதிலா பேட்டா ஷூ வாங்கி அடிப்பாடா என்று அவனது காலை பலமாய் வாரிவிட்டு சோபனாவின் புறம் திரும்பினர். நாளையிலிருந்து இந்த மஞ்ச கலர், பஞ்சு மிட்டாய் கலர், மண்ணு கலர், மண்ணாந்த கலர் இதிலெல்லாம் ட்ரெஸ் போடாம நல்லா பளிச்சுன்னு வரணும், சரியா என்றான் பிரதாப். ஓ, உன் மண்டை கலர்ல ட்ரெஸ் போடக்கூடாதா? சரி சரி என்று உள்ளுக்குள் இளக்காரம் செய்த சோபனா வெளியே வாய் திறக்கவில்லை. ஒரு தடவை திறந்துவிட்டு அவர்கள் கத்திய காட்டு கத்தலை கேட்க முடியாமல் திணறியது பத்தாதா? சோபனாவின் மௌனம் ஆத்திரத்தை கிளப்ப, ஏய், என்ன பதில் சொல்ல முடியாதா? சரிங்க சார்னு சொல்லு சொல்லு என்று படுத்து விட்டனர் அனைவரும். சார், மோர். நாறிப்போன நாத்தங்கா என்று சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்டு பேசாதிருந்தாள் சோபனா. இதுவே 2 நிமிடங்களுக்கு மேலாய் தொடர முதல் வருட வகுப்பிற்கான ஆசிரியர் தூரத்தில் வருவது தெரிந்தது. உனக்கு இருக்கிற திமிருக்கு எவங்கிட்டையாவது சீரழிய போற என்று கருவியவாறே அவர்கள்தான் அந்த இடத்தை விட்டு நகர வேண்டியதாய் அமைந்தது. அவர்களது பேச்சை சிறிதும் மதிக்காமல், ஷு, அப்பா போய் தொலைஞ்சானுங்க என்று நிம்மதி பெருமூச்சுடன் வகுப்பில் வந்து அமர்ந்த சோபனாவிற்கு மனதினுள் உறுத்தி கொண்டே இருந்தது. அக்காவின் திருமணத்தை இந்த தடியன்களோடு இணைத்தது பிசகோ என்று எப்போதும் போல் தன் விபரீத எண்ண ஓட்டத்தை எண்ணி மனம் அடித்து கொண்டது. இனிமேல் மனதின் எதிர்பார்ப்பை கடவுளிடம் பிரார்த்தனையாய் வைக்க வேண்டுமே ஒழிய அல்பத்தனமான விஷயங்களுடன் இணைக்கக்கூடாது என்று எப்போதும் போல் உறுதி எடுத்து கொண்டாள் சோபனா. ஆனால் இந்த உறுதி எதிர்பார்ப்பை கிளறக்கூடிய அடுத்த விஷயம் அவளது வாழ்வில் நுழையும் வரையிலேயே நிலைத்திருக்கும் என்பது அவள் அறியாத விஷயமில்லையே. அன்று அந்த தடியன்கள் தன்னிடம் அம்பு செய்யாமல் இருந்திருந்தால் வாழ்வின் கோரங்களை தவிர்த்திருக்கலாமே. எத்தனை இழப்புகள், எத்தனை தியாகங்கள்! ஆனால் இழப்புகளின் தாக்கம் அதிகப்படியாயிருக்கும் என்று அவள் அன்று எண்ணினாள் இல்லை. ஏனென்றால் காஞ்சனாவை பெண் பார்க்க வந்த பத்மநாபனுக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. உயர்ந்த படிப்பு, நல்ல வேலை என்றிருந்த அவனுக்கு 10வது மட்டுமே படித்திருந்த காஞ்சனாவை பிடித்ததே பெரிய விஷயம் என்பதால் அவர்கள் கேட்ட 1,00,000 வரதட்சணை, 15 பவுன் நகை, வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரம்
ஆகியவற்றை பைசா குறையாமல் தருவதாய் ஒத்துக்கொண்டார் தனசேகரன். தந்தையின் சேமிப்பை பற்றி தாயும் தமக்கையும் அறியாத பல விஷயங்கள் சோபனா அறிந்ததே. பெண் என்று காஞ்சனா பிறந்ததில் இருந்தே சிறுக சிறுக சேர்க்க துவங்கி இருந்த போதும் அவரால் லட்ச லட்சமாய் சேர்த்துவிட முடியவில்லை. நடுவே வந்த லீலாவதியின் ஒற்றை தலைவலி, சோபனாவின் படிப்பிற்கென்று எடுத்த பணம், வாடகை ஆட்டோ ஓட்டுவதால் ஏற்பட்ட சிரமங்களை தவிர்க்க சொந்த ஆட்டோ வாங்கிய செலவு என்று கையிருப்பு குறைந்து கொண்டே போனது. அதன் விளைவாக அவரிடம் 1,00,000மோ 1,50,000மோ தான் பணம் இருக்கும் என்பது சோபனாவின் கணக்கு. ஆனால் மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் கேட்கும் வரதட்சணையை கொடுக்க வேண்டுமென்றால் குறைந்தது 3,00,000 வேண்டுமே. அதன் பின்னர் கல்யாண செலவு வேறு இருக்கிறதே என்று பெரிய மனிதத்தனமாய் கணக்கிட்டது சோபனாவின் மனம். வீட்டு கிளியாயிருந்த காஞ்சனாவை போல் அல்லாமல் தந்தையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வந்ததில் ஏற்பட்ட உலக அறிவு வேறு அதற்கு உரமிட்டது. பணக்கணக்கு போட்ட சோபனாவின் மனதிற்கு முற்றிலும் மாறாய் மூத்த பெண்ணின் திருமணத்தை நல்லபடியாக முடிக்கும் வைராகியம் தனசேகரனின் நெஞ்சில் வேர் ஊன்ற அதற்கான பணத்தை கடனை பெறத்தான் அவர் சண்முகம் அண்ணாச்சியை நெருக்கியதே. அதற்குள் ரயில் நிலையத்தில் இருந்து வெள்ளலூர் செல்வதற்கு சவாரி கிடைக்க சோபனா தன் பழைய நினைவுகளில் இருந்து மீண்டு வந்தாள். வெள்ளலூரில் இறக்கிவிட்ட சவாரிக்கு பின்னர் யாரும் வராததால் வெள்ளலூர் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டு சவாரி பார்த்தவாறே அவரிடம் பணம் வாங்க சென்ற தந்தையுடன் தான் உடன் சென்றது நினைவு வந்தது சோபனாவுக்கு. ஒரு பத்திரத்தை நீட்டி அண்ணாச்சி கையெழுத்து கேட்டபோது, அப்பா ஒரு நிமிஷம், நான் ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கிறேன் என்றாள் சோபனா நிமிர்வுடன். ஷு, என்ன குட்டி இது என்று மகளை கண்டித்துவிட்டு, மன்னிச்சுக்கோங்க அண்ணாச்சி, சின்ன புள்ள, ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு என்று சண்முகத்திடம் மன்னிப்பு கோரினார் தனசேகரன். இருக்கட்டும் தனசேகரா, பொண்ணு ஒன்றும் தப்பா சொல்லிடலையே. கை நீட்டி பணம் வாங்கும்போது எல்லாத்துலேயும் கவனமா இருக்கணும் இல்லையா? இந்தா கண்ணு பாரு என்று சோபனாவிடம் அவர் பத்திரத்தை நீட்ட நிதானமாய் அதை வாசித்து முடித்தாள் பெண். இன்ன தேதியில் 2,50,000 பணம் கொடுப்பதாகவும் அதற்கு 4% வட்டி என்றும் மாசம் 10ஆம் தேதிக்குள் வட்டி பணத்தை கட்டிவிட வேண்டும் என்றும் அசலை கொஞ்சம் கொஞ்சமாய் திருப்பும் வகையிலும் அசலை திருப்பாத பட்சத்தில் தனசேகரனின் ஆட்டோவை அவரிடமிருந்து கைப்பற்றி விடுவோம் என்றும் மேலும் கோர்ட் வரை செல்லும் நிலையும் உள்ளது என்பதையும் அந்த பத்திரத்தில் விலாவாரியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏனோ அந்த பத்திரத்தை படிக்க படிக்க சோபனாவின் உடம்பில் ஒரு உதறல் ஓடி மறைந்தது. அதில் குறிப்பிட்டிருக்கும் விபரீத நடவடிக்கைகள் நடந்தேறிவிட்டால் என்னவாகும் என்று துடித்த மனதிடம், கெட்டதை எண்ணாதே மனமே, நல்லதையே நினை, இந்த பணத்தை எப்படியும் திருப்பி விடலாம் என்ற மந்திரத்தை உருவேற்றி கொண்டே இருந்தாள் அவள். அவளது உடலும் மனமும் நடத்திய போராட்டத்தை அறியாமல், என்னம்மா படிச்சாச்சா? அப்பா கையெழுத்து போடலாம் தானே என்றார் சண்முகம் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தவள் போல. ஹா என்ற சுய நினைவு பெற்றவள் என்றாள் மெல்ல. அதில் இருக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. உங்க அப்பாவோட நாணயம் அப்படி நடக்க விடாது என்று உறுதியாய் கூறிய சண்முகம், கல்யாணமாகி போற பொண்ணு நிறைஞ்ச மனசோட நீடூழி வாழணும் என்ற வாழ்த்துடன் பணத்தை கொடுத்தார். கூடவே ரெண்டும் பொண்ணா போச்சே, பின்னாடி காலத்துல யாரு பார்த்துப்பாங்கிற கவலை உனக்கு கொஞ்சமும் வேண்டாம் தனசேகரா. உன்னோட 2வது பொண்ணு 2 ஆணுக்கு சமம். அது கண்ணுல அத்தனை உறுதி. அப்பாவுக்கு ஒரு கெடுதல் நடந்துவிடக் கூடாதுன்னு ஒரு பதட்டம். உன்னையும் உன் பொண்டாட்டியையும் நல்லபடியா பார்த்துக்கும் என்று நல் வார்த்தையாக சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். உன் பெண் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தியதற்கு பதிலாக நீ நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருக்க வேண்டுமோ என தோன்றியது சோபனாவுக்கு. அடுத்த 4வது நாளில் தனசேகரனின் உயிர் உலகை விட்டு பிரிந்து போனது. தூரத்து உறவினர் வீட்டுக்கு கடன் கேட்க சென்றிருந்த தனசேகரன் திரும்பும் வழியில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு டீ குடித்து கொண்டிருந்த வேளையில் கண்மண் தெரியாமல் ஒரு லாரிக்கார படுபாவி அவரது உயிரை குடித்துவிட்டு சென்றான். மனித மனம் மிகுந்த வேதனைக்கு உள்ளான நிகழ்வுகளின் சுவடை தன்னையும் அறியாமல் மறந்து விடுமாம். அதுபோல சோபனாவுக்கும் தந்தையின் இறுதி சடங்கு நடந்த தினத்தின் வேதனை முற்றிலுமாய் நினைவு வரவில்லை. அந்த நாளை நினைத்தாலே கருணை கொஞ்சம் தந்தையின் முகமும் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த கோரமே நினைவு வந்து மனதை வாட்டிவிடும் வேதனை மட்டுமே நிலைத்தது. ஆனால் அவளால் மறக்க முடியாத சில விஷயங்கள்
சொந்தங்களின் குண்டூசி பேச்சுக்களும் சண்முகம் அண்ணாச்சியின் பரிவும் தான். சொந்தங்கள் என்று வந்திருந்தவர்கள் அனைவரும் இன்றைய ஈமச் சடங்கை ஏற்று நடத்தினால் பிற்காலத்தில் 3 பெண்களின் பொறுப்பையும் ஏற்க வேண்டுமோ என்ற பயத்தில் ஒதுங்கியே நிற்க சண்முகம் அண்ணாச்சிதான் தன் நாட்களின் உதவியோடு தனசேகரனின் இறுதி சடங்கை எடுத்து நடத்தினார். அதற்கு அவள் நன்றி கூறிய போது, அட என்னம்மா இது, அநியாயமா ஒருத்தரை சாக கொடுத்துட்டு 3 பொம்பளைங்களும் தவிச்சிட்டு இருக்கையில அப்படி ஒதுங்கி போற அளவுக்கு நான் மனசில்ல, ஈரம் இல்லாதவன் இல்லைம்மா என கூறியவர் கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து செலவுக்கு என்று சோபனா கொடுத்த போது ஒரு கூரிய பார்வையை வீசினாரே ஒழிய பணத்தை மறுக்கவில்லை. அதன் பின்னர் காரியங்கள் வேகமாய் நடந்தேறின. முதல் நாள் தங்களிடம் பேசிக் கொண்டிருந்த தந்தையார் இன்றைய தினம் உயிரோடு இல்லை என்பதை மூவரும் சரிவர ஜீரணிப்பதற்கு முன்பே வந்திருந்த சொந்தங்கள் யாவரும் கல் விழுந்த காகங்களாய் பறந்தோடி இருந்தனர். காகம் என்ற 5 அறிவு ஜீவனுக்கு கூட கூடுதலாய் அறிவிருக்குமோ என்று சோபனா ஏளனமாய் எண்ணும் வண்ணம், வீட்டுக்கு அச்சாணியாய் இருந்தவனே போனதுக்கப்புறம் பொண்ணுக்கு என்ன பெரிய இடம் பார்க்குற, சாதாரண இடமா அவளை கட்டி கொடுக்கிற வழியை பாரு என்ற அறிவுரையுடனே பலரும் நகர்ந்து போயினர். சொந்தங்கள் செய்துவிட்டு போன காயத்தை மேலும் பதம் பார்க்கவென காஞ்சனாவின் புகுந்த வீட்டினர் வந்து சேர்ந்தனர். முதலில் துக்கம் விசாரித்தவர்கள் தனசேகரனின் மறைவு நிகழ்ந்திருக்கும் இந்த வேளையில் அவர்களால் இந்த திருமணத்தை நல்லபடியாக செய்ய முடியுமா என்று கேட்டதும், அதுவும் நல்லபடியாக என்ற வார்த்தையில் கூடுதல் அழுத்தம் கொடுத்து கேட்டதும் லீலாவதியிடம் ஒரு அதிர்வு ஓடி மறைந்தது. தந்தை இறந்த துக்கத்தையும் மீறி காஞ்சனா அழுது கொண்டே பின்புறம் ஓட லீலாவதி என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்து நின்றார். 2 நாள்ல ஃபோன் பண்றோம், யோசிச்சு சொல்லுங்க என்று அவர்கள் நகர்ந்த பாணியிலேயே பேசிய பணமோ நகையோ வரவில்லையெனில் திருமணம் நடக்காது என்ற தோரணை கண்டிப்பாக தெரிந்தது. மலங்க விழித்த குழந்தையாய் லீலாவதி சோபனாவின் முகம் பார்க்க தாயை தோளோடு அணைத்து கொண்டவள் வார்த்தையின்றி அவரை சமாதானம் செய்ய முயன்றாள். அவர் முழுதாய் சமாதானம் அடைவதற்கு முன்னரே சண்முகம் அண்ணாச்சி வந்து சேர்ந்தார். தாயும் மகளும் அவரது உதவிக்கு உரிய நன்றியை சொல்லி முடிக்க அதை நாகரீகம் கருதி மறுத்தவர் சிறு தயக்கத்துடன் பேச்சை துவக்கினார். அம்மா, நான் ஒரு வியாபாரி என அவர் துவங்கும் போதே சோபனாவின் மூளையில் எச்சரிக்கை மணி அடிக்க துவங்கியது. ஆனால் ஒரு புரியாத பார்வையுடன் அவரையே பார்த்திருந்த லீலாவதியிடம் மேலும் பேசினார் அவர். உங்க புருஷன் பேர்ல எனக்கு இருந்த நம்பிக்கையிலும் அதைவிட மேலா அவர் செய்யற தொழில் ஷூரிட்டியா இருந்த ஆட்டோ, இதையெல்லாம் மனசுல வச்சுத்தான் 2.5 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்தேன். ஆனா இப்போ என அவர் வாக்கியத்தை முடிக்க முடியாமல் இழுக்க, ஐயோ என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்களும் கையை விரிச்சுட்டா அவ கல்யாணத்தை எப்படி நடத்துவேன், அந்த மனுஷனும் இல்லாம சொந்த பந்தமும் இல்லாம ஐயோ என்ற கதறிய லீலாவதியின் மனதில் என்ன தோன்றியதோ, நீங்க சொல்றதும் நியாயம்தான், இத்தனை பேரோட சாபத்தையும் சுமந்துக்கிட்டு என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் வேணாம், உங்ககிட்ட வாங்கின பணத்தை இன்னும் 2 நாள்ல திருப்பி கொடுத்துடுறோம் என்றார் ஒரு தீவிரத்துடன். அம்மா, என்னம்மா இது, காஞ்சி கல்யாணம் என்ற சோபனா அதிர அவரது கையை பிடித்து அழுத்தியவர், என் புருஷன் மேல வச்ச நம்பிக்கையை என் மேலையும் வச்சு பயப்படாம போங்கண்ணே என்றார் சண்முகம் அண்ணாச்சியிடம். சிறு சங்கடத்துடன் அவர் எழ, இந்த 4 நாளைக்கு வட்டி ஏதாவது என்றார் லீலாவதி. வீட்டு பறவை உலகம் அறியாதவர் என்றெண்ணி இருந்த தாயின் மனதில் இப்படி ஒரு ரோஷம் என்றிருந்தது சோபனாவுக்கு. என்னம்மா இது, நானே சாவு வீட்டில் வந்து என்னோட பணத்தை கேட்க வேண்டிய நிலைமையா போச்சேன்னு மனசு சங்கடப்படுறேன், நீ வட்டி குட்டின்னு என்ற சண்முகம் கலங்கிய கண்களை மறைத்து கொண்டு மெல்ல வெளியேறினார். அவர் போக காத்திருந்தவர் போல லீலாவதி வெடித்து அழுதார். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஒண்ணுமில்லாம ஆகி போச்சே என்றவர் இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகளை அமைதியாய் கேட்டு கொண்டிருந்த காஞ்சனாவை அள்ளி அணைத்து கொண்டார். ஆசை காட்டி மோசம் செய்தா போல நிச்சயம் பண்ணி கல்யாணம் நடக்காம போச்சே, என்னை மன்னிச்சிடு தாயே என்று அவர் கதறியதற்கெல்லாம் பதிலே சொல்லாமல் இருந்த காஞ்சனா லீலாவதியின் தூக்க மாத்திரைகளை உண்டு தன் பதிலை அன்றிரவே அரங்கேற்றி காட்டினாள். ஏற்கனவே ஒரு துக்கம் நடந்த வீட்டில் காஞ்சனாவின் தற்கொலை முயற்சி மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தது. படுக்கையில் கிடந்த தமக்கையிடம், என்ன காரியம் செய்துட்ட காஞ்சி, நீ இல்லாம நாங்க எப்படி இருப்போம்
என்று சோபனா அழுகவும், அவரை மறக்கிற கொடுமையை விட சாகிறது மேல் என்று விரக்தியாய் பேசினாள் காஞ்சனா. அதுக்காக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நான் சொல்லலை. நம்ம குடும்பத்தோட நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சிருந்தாலும் என்னால அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலை. அவர்தான் புருஷன்னு மனசுல பதிஞ்சு போச்சு. இனிமே அதை அழிக்கணும்னா செத்து போறதுதான் வழின்னு தோணுச்சு என அவள் அழ, அந்த நேரம் பார்த்து அங்க வந்து சேர்ந்தான் பத்மநாபன். அவனது வருகை எதிர்பாராததாய் அமைய ஒரு நிமிடம் திகைத்த சோபனா மறு நிமிடம் இருவரையும் தனியே விட்டு அறையில் இருந்து வெளியேறினாள். அரை மணி நேரம் கழிந்த பின்னர் கண்களில் கண்ணீருடன் வெளியே வந்த பத்மநாபன் நேரே சோபனாவிடம் வந்து நின்றான். லேசாய் செருமி அவளது வெறித்த பார்வையை தன் புறம் திருப்பியவன் சில நிமிடங்கள் மௌனமாய் நின்றான். எதுவும் பேசாமல் சோபனா அவனையே பார்த்திருக்க, எனக்கும் காஞ்சனா மாதிரிதான் என்றான் எடுத்த உடனே. மனதினுள் எல்லையில்லாத நிம்மதி பரவ அவனை ஆர்வமே வடிவாய் பார்த்திருந்தாள் சோபனா. காஞ்சனாவை என்னால விட முடியாது, அதுக்காக எங்க அப்பா அம்மாவையும் எதிர்க்க முடியாது என அவன் சொல்ல சோபனாவின் முகம் விழுந்தது. எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு போக போறான். அக்கா அழுதே கரைய போகிறாள். அழுவதை விடவும் தற்கொலை என்கிற கொலை பாதகத்தை துணிந்தே செய்ய போகிறாள். அப்பாவின் இழப்பை தாங்காத அன்னையின் நெஞ்சம் பெண்ணையும் இழந்து தவிக்கப் போகிறது என்று சோபனாவின் மனம் சோர்ந்து போனது. ஆனால் பத்மநாபன் சொன்னதோ வேறு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, வீடு வாங்குறதுக்காக சேர்த்து வச்ச பணம், அதை தரேன். எங்க வீட்டுல எதிர்பார்க்கறத இந்த பணத்தை வச்சு பூர்த்தி செய்ய முடியாதுனாலும் ஏதோ ஒரு சின்ன செலவுக்காவது உதவும். மேல வரதை எப்படியாவது போட்டு சமாளிச்சிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கின கடனை அடைக்க நானே உதவி பண்றேன். எனக்கு காஞ்சனா தற்கொலை முயற்சி வரைக்கும் போனதை நினைச்சா உடம்பே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போகுது. இனி ஒரு தரம் என்னால அவளை இந்த கோலத்துல பார்க்க முடியாது. ப்ளீஸ், இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல என்றான் மன்றாடும் குரலில். எங்களாலும் தான் பார்க்க முடியலை என்ற மனதிற்குள் நினைத்தவளுக்கு அக்காளின் வருங்கால கணவனின் மேல் மதிப்பு கூடியது. மாமியார் எப்படி இருந்தாலும் கொண்டவன் துணை இருக்கிறதே, அதுவே அக்காவை சந்தோஷமாய் வைத்து கொள்ளும் என்ற மனம் நிறைந்த போதும் அவளால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் என்ற ஓரடி எடுத்து வைத்தவள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க நீங்களும் கல்யாணத்தை நிறுத்தும்படியா சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருந்தது என்றாள் சோபனா ஆத்மார்த்தமாக. அப்பா அம்மாவை எதிர்க்க திராணி இல்லாதவன்தான், ஆனா மனசாட்சி இல்லாதவன் இல்லை என்றான் அவன் எங்கோ பார்த்து கொண்டு. உணர்ச்சியற்ற பார்வை ஒன்றை அவன் மீது வீசிவிட்டு இடிந்து போய் அமர்ந்திருந்த லீலாவதியிடம் சென்ற சோபனா பத்மநாபன் கூறியதை வார்த்தை மாறாமல் கூற, தாயாரோ மாப்பிள்ளை கிட்ட வாங்கி கல்யாணம் செய்யறதா, வெளியே தெரிஞ்சா காரி துப்புவாங்க ஷோபி என்றார் துணுக்குற்ற பார்வையுடன். காரி துப்புவாங்களா? எதுக்கு? இல்ல எதுக்குன்னு கேட்குற. எக்கோட கெட்டு போங்கன்னு அப்பா இறந்த மறுநாளே நம்மளை விட்டு போனவங்க தானே, அவங்க என்ன நம்மளை கேட்கறது என்று வெகுண்டாள் மகள். ஆனால் மகளின் எந்த சமாதானமோ வருங்கால மருமகனின் உதவியோ அவரை அசைக்கவில்லை. இன்று மாப்பிள்ளை கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டாலும் அதுவும் கடன்தானே. சண்முகம் அண்ணாச்சியிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியாத நிலையில் இதையும் தான் எப்படி அடைக்க முடியும்? மேலும் மொத்த திருமண செலவும் மருமகன் கொடுக்கும் பணத்தில் அடங்கிவிடாதே. மேலும் பணம் வேண்டுமே. அதற்கு சண்முகம் அண்ணாச்சியிடம் தானே கடன் வாங்க வேண்டும். அவர் எந்த நம்பிக்கையில் தங்களுக்கு பணம் கொடுப்பார் என்று வெகுவாய் கலங்கி தீர்க்கமாய் மறுத்தார் லீலாவதி. அடுத்த 5 நாட்கள் பெரும் பாரத்துடன் கழிய காஞ்சனாவை மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர் மூவரும். ஒரே வீட்டில் இருந்த போதும் அவர் சிந்தனையில் மூழ்கி இருந்ததால் அங்கே பேச்சு சத்தம் அறவே கேட்கவில்லை. ஆழ்ந்த நிசப்தத்தில் இருந்த வீட்டில் ஒரு பெரும் பூகம்பத்தை உருவாக்கும் வண்ணம் சண்முகம் அண்ணாச்சி வந்து சேர்ந்தார். அவரை பார்த்ததும் பீரோவை திறந்து பணத்தையும் நகைகளையும் எடுத்து வந்த லீலாவதியின் கைகளில் இருந்து நகையை வாங்கி கொண்ட சோபனா, அண்ணாச்சி, இந்த பணத்தை எங்க அப்பா மேல நம்பிக்கை வச்சு கொடுத்ததா சொன்னீங்க இல்லையா என்றாள் அந்த பெரிய மனிதரை பார்த்து. எதற்கு கேட்கிறாள் என்று தெரியாமல் அவரும் ஆம் என்று தலையாட்ட, எங்க அப்பா மேல வச்ச நம்பிக்கையில 1% அட்லீஸ்ட் என் மேல வச்சு இந்த பணத்தை எனக்கு தர முடியுமா? உங்க பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுவேன் என்றாள் சோபனா. அவளது நேரான பார்வையும் உறுதியான குரலும் கேட்டிருந்த அனைவரையும் அதிர செய்தது. சோபி, என்ன சொல்ற?
உன்னால எப்படி பணத்தை திருப்ப முடியும்? வேண்டாம் ராஜாத்தி. ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டையா நம்ம தகுதிக்கு ஏத்த இடமா பார்த்து காஞ்சியை கட்டி கொடுத்துக்கலாம். அதிக பணமும் வேண்டாம். அதால நாம் அழியவும் வேண்டாம் என்று மறுத்து பேசிய லீலாவதியின் கைகளை பிடித்து அழுத்திய சோபனா, அம்மா, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். காஞ்சியோட வாழ்க்கைக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம்மா என்றாள். அவளது வார்த்தை முடியும் முன்னர், என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிற. அப்படி இருக்கும்போது எப்படி கடனை அடைப்ப? படிச்சுட்டே வேலைக்கு போறதெல்லாம் சரியா வராது ஷோபி. என் வாழ்க்கைக்காக உன் படிப்பை வீணாக்காத என்றாள் காஞ்சனா வேகமாக. நான் படிப்பை நிறுத்திட்டு ஆட்டோ ஓட்டப் போறேன். அவளது அறிவிப்பில் அனைவரும் மீண்டும் ஒரு முறை அதிர்ந்தனர். அதன் பின்னர் 1008 வாக்குவாதங்கள் நடந்து முடிவில் சோபனா வென்றாள். ஆம், சண்முகம் அண்ணாச்சி பணம் கொடுக்க ஒத்துக்கொள்ள அதை அடைக்கும் வழியாக ஆட்டோ ஓட்டுவது என்பது நிச்சயமானது. ஒரு பெண்ணின் நல்ல வாழ்க்கைக்காக மற்றொரு பெண்ணின் வாழ்வை வீணாக்கி விட்டோமே என்று லீலாவதி துடித்ததையெல்லாம் சோபனா பார்த்தும் பார்க்காதது போலிருந்தாள். எனக்காக உன்னோட எதிர்காலத்தை சூன்யமாக்கிட்டியே என்ற காஞ்சனா வருந்தியதற்கு, உனக்காகன்னு ஏன் காஞ்சி நினைக்கிற? உன் கல்யாணம் இல்லைனாலும் நாம எல்லாரும் 3 வேளை சாப்பிடணும், கௌரவமா வாழணும். இதெல்லாத்துக்கும் பணம் வேண்டாமா? அதுக்கு எங்க போறது சொல்லு? அம்மாவை கேட்டா வீட்டு வேலைக்கு போறேன்னு சொல்வாங்க. ஆனா அம்மாவை கஷ்டப்படுத்தி என்னால படிக்க முடியாது காஞ்சி. படிச்சாதான் சாதிக்க முடியுமா என்ன? எந்த ஒரு தொழிலையும் ஆர்வத்தோட செஞ்சா கண்டிப்பா சாதிக்கலாம் காஞ்சி என்று பதில் சொன்ன சோபனாவின் குரலில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி கூத்தாடியது. அந்த நேரத்தில் அக்காவின் உயிரும் அவள் உயிருக்கு மேலாய் நினைக்கும் அந்த திருமணமும் அன்னையின் ஆதரவற்ற நிலையும்தான் சோபியின் கண்களில் தெரிந்தன. தன் லட்சியம், தான் ஆசைப்பட்ட படிப்பு ஆகியவை அனைத்தையும் பின்னே நகர செய்வது என்பது பெரும் துன்பமாயிருந்த போதும் இருட்டி மிரட்டும் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டுமே. ஆட்டோமொபைல் பொறியாளர் என்ற பட்டத்தை விட்டு கொடுப்பது என்பது உடம்பின் ஒரு பாகத்தை அறுத்தெடுப்பது போல வலித்தாலும், தனக்கிருக்கும் 2 சொந்தங்களும் உயிரற்று இருப்பதை பார்க்க உயிர் போய் வந்ததால் துணிந்தே அந்த முடிவை எடுத்தாள் சோபனா. ஒரு பெண்ணுக்கு படிப்பு முக்கியம் என்றாலும், படித்து முடித்ததும் அந்த படிப்பு தரப்போகும் சந்தோஷங்களை அனுபவிக்க சொந்தங்கள் வேண்டுமல்லவா? அவர்களே இல்லாது போகும் ஒரு நிலையில் தனக்கு அந்த படிப்பு முக்கியமில்லை என்று தூர எறிந்துவிட்டு தந்தையின் நினைவாய் நின்ற ஆட்டோவை தனதாக்கி கொண்டாள். தந்தையின் இறுதி வரை அவருடன் இருந்த ஆட்டோவை ஓட்டுவது என்பது அவரே தன்னுடன் இருப்பது போன்ற உணர்வை கொடுக்க தன்னால் முடியுமா என்ற கேள்வி சொக்கு நூறாய் உடைய புதிய தெம்புடன் வீறு நடை போட்ட காலம் இன்றுதான் என்பது போல் நெஞ்சில் நிழலாடியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.